இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நட்சத்திரமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற தளபதி விஜய் மேல திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டாருன்னு 1000 விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனா அவர் அரசியலுக்கு அபிஷியலா வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன சம்பவங்கள் பண்ணியிருக்காருன்னு நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவர் தொழிலா இருந்த சினிமாலையும் தன்னால எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சமூகம் சார்ந்த அரசியல் கருத்துக்களை பேசியிருக்காரு. அப்படி தளபதி விஜய் படங்கள்ல வந்து டாப் 10 அரசியல் மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1999 திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலைங்கிற ஒரு கிராமத்தில் டீ எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஏழை தொழிலாளர்கள் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய முடியாது, தினக்கூலியை 70 100 ரூபாய்க்கு உயர்த்தணும், பெண்களுக்கு மெட்டர்னிட்டி லீவுன்னு சில நிபந்தனைகளை வச்சு திருநெல்வேலி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க பேரணியா வந்தாங்க. அப்போ கலைஞர் தலைமையிலான கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. பேரணி வந்தவங்களை காவல்துறை தடுத்துச்சு. இதனால அவங்களுக்குள்ள சின்ன மோதல் ஏற்பட்டு போலீஸ் இதை தடுக்க திடீர்னு தடியடி நடத்தினாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மக்கள் அங்கேயும் எங்கேயும் சிதறி ஓட ஆரம்பிச்சாங்க. கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்துல தாமிரபரணி ஆறு இருந்துச்சு. வேற வழி இல்லாம அதுக்குள்ள குதிச்சு ஓடினாங்க. இந்த தடியடியில ஒரு குழந்தை உட்பட 17 பேர் அநியாயமா இறந்து போனாங்க. தமிழக வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு கருப்பு நாளா ஆச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துல வந்து விஜய் நடிச்ச தமிழன் படத்துல அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற விதமா மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்கள் போராட்டத்தை பத்தின ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. இதனால அரசியல் நெருக்கடிகள் படத்துக்கு வருங்கிறதால மாஞ்சோலை அப்படிங்கிற வார்த்தையை பூஞ்சோலைன்னு படத்துல மாத்திருந்தாங்க. நாங்கெல்லாம் பூஞ்சோலை எஸ்டேட்ல கடந்த 15 வருஷமா வேலை பார்க்கிறோம். 3 மாசம் வேலை பார்த்தா 3 நாள் கட்டாய லீவ் கொடுப்பாங்க. ஆனா இப்போ நிரந்தரமா எங்களெல்லாம் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. இவங்களை நிரந்தரமா வேலைக்கு வச்சா இஎஸ்ஐ ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஏகப்பட்டது கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக பெரிய கம்பெனி முதலாளிங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சென்னை, கோவை மாதிரி நகரங்கள்ல இருக்க பிரச்சனைகளையும் அன்னைக்கே இந்த படத்துல பேசியிருந்தாரு விஜய். 5 வருஷத்துக்கு ஒரு தபா எம்எல்ஏ வருவாரு. இந்த கம்பு தாங்க முடியாம அப்படியே ஓரமா நின்னுக்குன்னு எங்களை எல்லாம் குரூப்பா நிக்க வச்சுன்னு ஒரு போட்டா பிடிச்சுப்பாரு. அடுத்த வாரம் பெரிய பெரிய போஸ்டரா வரும். லேண்ட் டாக்ஸ், டெவலப்மெண்ட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ்னு குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்குறீங்க. நல்ல தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ரசீது மட்டும் ஒழுங்கா கொடுக்குறீங்க. ட்ரைனேஜ் டாக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? சாக்கடை தண்ணி பூமிக்கு அடியில் போறதுக்கு. ஆனா அந்த ஸ்லம்ல ரோட்டுக்கு மேல போகுது. டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம். ரோடு நல்லா இருக்கா? தெருவுகளுக்கு ஒழுங்கா எரியுதா? இல்ல. இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல்வாதிகள்ல இருந்து அதிகாரிகள் வரைக்கும் வாங்குற சம்பளத்துக்கு ஒரு துளியாவது வேலை செஞ்சிருந்தா நாடு எப்போவே நல்லா இருக்கும். இதைத்தான் இந்த படத்துல விஜயும் பேசியிருந்தாரு. சமீபத்துல நடந்த கரூர் துயர சம்பவத்துக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கண்டிச்சு உச்ச நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு வந்ததை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே தளபதி தமிழன் படத்துல இதையும் பேசியிருக்காரு. வழக்கு 1 தீர்ப்பு 2. அப்படி 2 தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஹைகோர்ட் சென்னையில, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில. பணம் இருக்கிறவன் எங்க வேணாலும் போய் வாதாடி ஜெயிக்க முடியும். ஏழைங்களால முடியுமா யாரான? ஒரு கேஸ ஒரு கோர்ட்ல ஒரு முறைக்கு 100 முறை வேணாலும் விசாரிங்க. ஆனா தீர்ப்பு ஒன்னா தான் இருக்கணும். விஜய் முதல் முறையா அரசியல் அதிகமா பேசின இந்த படத்துக்கு அவரோட அப்பா S.A. சந்திரசேகர் தான் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் காவேரி தண்ணி பிரச்சனையால சண்டைகள் பீக்ல போயிட்டு இருந்த 2002 வருஷம் அது. இந்த டைம்ல வின்சென்ட் சில்வா டைரக்ஷன்ல விஜய் நடிச்சு யூத் படம் வந்திருந்துச்சு. படத்தோட நிறைய இடங்கள்ல அப்போ போயிட்டு இருந்த காவேரி பிரச்சனையை பத்தி நாசூக்கா பேசியிருப்பாரு விஜய். இந்த உலகத்துல காத்து, தண்ணி, வானம் இது 3 எல்லாருக்கும் பொது. அதை ஏன் தண்ணி, ஏன் காத்து தரமாட்டேன், விடமாட்டேன்னு பக்கத்து ஸ்டேட்கார மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருக்கும். போய் வேலையை பாருங்க. நான் அரசியலுக்கு வரப்போறேங்கிறது தவிர வேற எந்த அரசியலுமே படத்துல பேசாத உச்ச நட்சத்திரங்கள் மத்தியில கமர்ஷியல் படங்கள்ல கூட நாட்டுல அப்போ நடந்துட்டு இருந்த அவலங்களை பத்தி அங்கங்க பேசியிருந்தாரு. தமிழ்நாடு பொறுத்தவரையில கடந்த பல எலெக்ஷன்ஸ்ல மொத்தமாவே மேக்சிமம் 75% மக்கள் தான் ஓட்டே போடுறாங்க. மிச்சம் இருக்கிற 25% ஓட்டு போட வீட்டை விட்டு வெளியவே வர்றதில்ல. அந்த 25%த்துல பாதிக்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸான 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. தேர்தல் மேல இருக்கிற முக்கியத்துவம் தெரியாதனாலதான் இவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வாக்களிக்க வராம இருக்காங்க. இந்த 25% பேர் ஓட்டு போட வந்தாலே மிகப்பெரிய ஆட்சி மாற்றமே நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காலம் காலமா கடைசி நேரத்துல 500யும் 1000த்தையும் கொடுத்து இந்த அல்ப அரசியல் இவங்க கிட்ட வேலை வேலைக்காகாது. சோ இளைஞர்களுக்கு ஓட்டு போட வேண்டிய முக்கியத்துவத்தை அவ்வளோ அழகா தெளிவா மாஸ்டர் படத்துல பேசியிருப்பாரு விஜய். காலேஜ்ல நடத்த வேண்டிய ஸ்டூடெண்ட் செலக்ஷன்ஸ் நடத்த வேண்டான்னு காலேஜ் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டு இருக்கிற இந்த சீன்ல இந்த எலெக்ஷன் ஏன் முக்கியம்னு பேசியிருப்பாரு விஜய். பாலிடிக்ஸ்னா முதல்ல சர்வீஸ்ன்றது அவனுக்கு தெரியணும்.
காலேஜ் படிக்கும் போதே இந்த எலெக்ஷன் கேன்வாசிங் லீடர்ஷிப் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு ஸ்டேட் சென்ட்ரல் எலெக்ஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் வரும். மாஸ்டர் மாதிரியான ஒரு கமர்ஷியல் படத்துல இந்த மாதிரி சீன் வச்சே ஆகணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா தன்னால முடிஞ்ச வரைக்கும் சமூகம் சார்ந்து ஏதாவது பேசணும்னு தொடர்ந்து விஜய் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காரு. காலேஜ் படிக்கிற மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவனை சரியாக சிந்திக்க விட்டாதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான். ஒரு நல்ல தலைவன் உருவாகிறதுக்கும் இல்லை ஒரு நல்ல தலைவனை சூஸ் பண்ணுறதுக்குமான பக்குவம் அவங்களுக்கு வரும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க மக்களாகிய நம்ம ஏழை பணக்காரன்னு பாரபட்சம் இல்லாம பாதிக்கப்படுறது நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல இருக்கிற கலப்படத்தால. நம்ம சாப்பிடுற அரிசி, எண்ணெய், பால், ஏன் சமீபத்துல புவிசார் குறியீடு வாங்கின கொடைக்கானல் மலைப்பூண்டுல கூட கலப்படம் பண்ணின செய்திகள் எல்லாம் வந்ததை பார்த்திருப்பீங்க. இதை தளபதி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மதுரை படத்துல பேசியிருந்தாரு. படத்துல கலெக்டரா வர விஜய் கலப்படம் செஞ்ச இடங்களுக்கு நேரடியா ரைடு போயிருக்கும் போது இந்த கலப்படங்களை பத்தி பேசியிருப்பாரு. என்னோட குழந்தைக்கு வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து வயசான பாட்டிக்கு வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். இன்னைக்கு இந்தியாவே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஒண்ணு, நம்ம தமிழ்நாட்டுல தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப்புங்கிற போலி இருமல் மருந்தால மத்திய பிரதேஷ்ல 20 பச்சை குழந்தைகள் பரிதாபமா தங்களோட உயிரை விட்டுருக்காங்க. இந்த போலி மருந்து பத்தியும் விஜய் இந்த படத்துல பேசியிருப்பாரு. கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தானே இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுங்க பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவங்க தயாரிக்கிற போலி மருந்தால குணமாகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கு எப்படி பேசியிருக்காருன்னா, எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் மட்டும் தீர்வு வராம அப்படியே தான் இருக்கு. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். இதே படத்துல இவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளை எதிர்க்கிறீங்களேன்னு பிரஸ்ல இருந்து கேள்வி கேட்டதுக்கு விஜய் சொன்ன பதில் இன்னையோட சூழ்நிலைக்கும் அப்படியே பொருந்தது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம் இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். இந்த படம் வெளியே வரவே கூடாதுங்கிறதுல தமிழ்நாட்டில் உள்ள ஆளும் கட்சியிலிருந்து எதிர்கட்சி வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதுக்கு முக்கிய காரணமே படத்தோட டைட்டிலுக்கு கீழே இருந்த டைம் டு லீட் அப்படிங்கிற இந்த டேக்லைன். தலைவா படத்தோட டைட்டிலிங்லயே மக்களுக்கான வாழ்ந்த மகத்தான தலைவர்களை வணங்கின்னு ஒவ்வொரு தலைவர் பத்தியும் போட்டுதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. கரூர் துயர சம்பவம் நடந்தப்போ விஜய் மேல அடுக்கடுக்கான புகார்களை சிலர் பரப்பினாலும் தங்களோட தலைவரை நம்பி ஏன் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் கூட இன்னைக்கும் அவங்களோட அண்ணனா தான் விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதைத்தான் தலைவா படத்துல வந்து இந்த ஒரு வசனமும் சொல்லுது. தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. 41 பேர் இருந்த விவகாரத்துல விஜய் எதுவுமே பேசலன்னு என்னென்னவோ அவதூறெல்லாம் பரப்புனாங்க. ஆனா எல்லாருமே விஜய ஒரு கட்சி தலைவரா பிஹேவ் பண்ணணும் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா மாறா தளபதி இருந்தவங்களோட குடும்பத்துல ஒருத்தரா நின்னாரு. இதைத்தான் அன்னைக்கு நாமுத்துக்குமார் பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான்னு எழுதியிருந்தாரு. ஒரு ஸ்டடியோட ரிப்போர்ட்டின் படி 2018 இருந்து 2020 வரைக்கும் மட்டுமே 3 வருஷத்துல 32 ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம்ஸால தங்களோட உயிரை விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீட் மட்டும் இல்ல, என்ஜினியரிங், ஆர்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ்னாலையும் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தினாலையும் நம்ம மாணவர்களுக்கு ஏற்படுற மன அழுத்தத்தை சொல்லி மாளாது. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கிற குறைகளை மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசிச்சு தளபதி நடிச்சு வந்த நண்பன் படம். இந்த இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ரெஷர் அளவுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது சூசைட் இல்ல, கொலை. மார்க்ஸ், ரேங்க், ரூட் லைனிங்க்கு அடிமையாகிறத விட ரியல் நாலேஜை கிராஸ் பண்ணுங்கன்னு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னு பேசிச்சு இந்த படம். புது கண்டுபிடிப்புகளுக்கு மரியாதையே இல்லை. வெறும் மார்க்ஸ் வாங்குறதுலையும் இல்லை நல்ல வேலையில் செய்கிறதுலையும் இல்லைனா யூஎஸில் போய் செட்டில் ஆகிறதுலையும் தான் குறியாக இருக்கிறாங்க. இங்கே நிறைய மார்க்ஸ் வாங்குறது எப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர இன்ஜினியரிங் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட பேஷனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல படிச்சா இன்ஜினியரிங் தான், என்ஜினியரிங் டாக்டருக்கு தான் பசங்களை படிக்க வைக்கணும், அப்படி படிக்க முடியலன்னா பசங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும்னு இருந்த ஒரு நடைமுறையை மாத்துறதுக்கு பெரிய முன்னெடுப்பா இருந்துச்சு இந்த நண்பன் படம். சாகிற வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலையேன்னு நினைச்சு வேதனைப்படுவடா. எல்லார் லைஃப்லயும் ஒரு கட்டத்துல எந்த பக்கம் போறதுன்னு முடிவு பண்ற ஒரு முக்கியமான சூழ்நிலை வரும். இந்த பக்கம் போனேன்னா கேம்பஸ் இன்டர்வியூ, இன்ஜினியரிங் வேலை, ஃபேக்ட்ரி வாழ்க்கை. அந்த பக்கம் போனேன்னா காடு, மிருகங்கள்,
ஃபோட்டோகிராஃபி. தொடர்ந்து சமூகம் சார்ந்த நல்ல விஷயங்களை தன்னோட படங்கள்ல பேசிய விஜய்க்கு ரொம்ப முக்கியமான படமா அமைஞ்சது நண்பன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நம்மளோட ஆணிவேரான விவசாயத்துக்கு அடுத்தபடியா அதிக உழைக்கும் வர்க்கத்தினர் இருக்கிறது மீனவ சமூகத்துல தான். இலங்கை ராணுவத்தால நம்ம தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டிச்சு 2011 மீனவர்களோட நண்பனா களத்துல நின்று போராடின ஒரே நடிகர் தளபதி விஜய் தான். இலங்கை ராணுவத்தால தினம் தினம் இன்னல்களுக்கு ஆளாகிற நம்ம மீனவர்களுக்காக பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு பேசினாரு விஜய். இதோட நீச்சி தான் அதே டைம்ல வந்து சுறா படத்துல மீனவராகவும் அவங்களோட நிறைய நிகழ்கால பிரச்சனைகளை பத்தியும் பேசினாரு விஜய். எங்க குப்பத்தை தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் வீடு இல்லை, வீடு மாதிரின்னு. மழை காலத்துல மற்றவங்களுக்குலாம் வீட்டுக்கு வெளியே தான் மழை பெய்யும், ஆனா எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் பெய்யும். இன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி மீனவர்களுக்காக நின்னதுனாலதான் நாகப்பட்டினத்துல சமீபத்துல விஜய் போனப்ப அவரை பார்க்க அவ்வளவு பாசத்தோட கூடினாங்க மீனவ சமுதாயமே. கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் விஜய்க்கு அதிகார வர்க்கம் கொடுக்கிற எதிர்ப்பை நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கும் அவர் இந்த படத்திலேயே பதில் சொல்லியிருக்காரு. இதுல என்ன காமெடினா, தன் தலையில தானே மண்ணவாரி தூத்திக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. கிட்ட ஆளு, அதிகாரம், பணம், பதவின்னு சகலமும் இருக்கலாம். என்கிட்ட நேர்மை இருக்கு, நெஞ்சில தில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒன்று நான் உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. மோதணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மன்னர்னு பார்க்க மாட்டேன். 2025லயும் சாதாரண மிடில் கிளாஸ் கூட கையில 1 லட்சத்தை பார்க்க எவ்வளவு உழைக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்படியான சூழ்நிலையில 2008லயே 1.25 லட்சம் கோடி அளவுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்துச்சு. இதை பத்தி வெளியில பேசினாலே நம்மள ஏதாவது பண்ணிருவாங்கன்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு எல்லாரும் போயிட்டு இருந்த நேரத்துல இந்தியாலேயே ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ தன்னோட மிக முக்கியமான படத்துல பேசினதுன்னா அது தளபதி விஜய் மட்டும்தான். சாதாரண தண்ணியா? 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். சுறா படத்துல மீனவர்களோட பிரச்சனையை பேசின விஜய் கத்தியில தமிழக விவசாயிகள் அன்றாடம் நம்ம அலட்சி ஆட்சியாளர்களால சந்திக்கிற பிரச்சனைகளை ஏனோ தானே இல்லாம புள்ளி விவரங்களோட பேசியிருந்தாரு. கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. 5,000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5,000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். அன்றாடம் நம்ம பிரச்சனைகள் நம்ம வேலைகள்னு ஓடிட்டு இருந்தவங்க கிட்ட விவசாயிகளை காப்பாத்துறது ஏன் முக்கியம்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு விஜயோட வசனங்கள். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. 2010 வருஷத்துல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட ஆதாரமா அரிசி விளையிற காவேரி டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல நிலத்தடியிலிருந்து மீத்தேன் கேஸ் எடுக்கிற திட்டத்துக்கு தனியாருக்கு ஒப்புதல் கொடுத்துச்சு கவர்மெண்ட். இதை எதிர்த்து எக்கச்சக்கமான விவசாயிகள் கண்ணீரோட போராடினாங்க. என்னதான் போராடினாலும் இது மொத்த மக்கள் கிட்டையும் அன்னைக்கு கொண்டு போய் சேர்த்தது கத்தி படத்துல விஜய் பேசின இந்த வசனம் தான். மீத்தேன் வாயு அது எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. 2017 முதல் முறையா ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டப்போ பணக்காரர்கள் யாருமே பாதிக்கப்படல. ஆனா பாதிக்கப்பட்டது என்னவோ சிறு வியாபாரிகளும் மக்களும் தான். தமிழ்நாட்டுல அரசியல் லாபத்துக்காக ஜிஎஸ்டியை சில கட்சிகள் எதிர்த்துச்சே தவிர உண்மையா சுயநலம் பார்க்காம இதை எதிர்த்து ஒரு குரல் கூட அப்போ பெரிய தலைவர்கள் கிட்ட இருந்து வரல. கிட்டத்தட்ட 120 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஒரு படத்துல அன்னைக்கு ஆளும் கட்சியா இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஜிஎஸ்டியை எதிர்த்து மெர்சல் படத்துல தன்னோட கருத்தை தைரியமா தெரிவிச்சாரு விஜய். 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? மெடிசனுக்கு 12%. பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல சரியான மருத்துவம் கிடைக்காம இருக்கிறத பத்தியும் இந்த படத்துல பேசியிருந்தாரு விஜய். இலவசமா டிவி, கிரைண்டர், மிக்சி, ஃபேனு, ஓட்டு காலுக்கு 5,000 ரூபாய்லாம் கொடுத்த ஊர் சார் நம்ம ஊரு. மருந்து மாத்திரை கொடுக்க முடியாதான்னு தலை சிறந்த டாக்டர்களை உருவாக்கி 34 வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற லிஸ்ட்ல இந்தியாவுக்கு முதலிடம்.
ஆனால் அதே சமயம் தன்னோட சொந்த மக்களுக்காக தரமான மருத்துவத்தை தர நாடுகளோட வரிசையில் இந்தியாவுக்கு 112வது இடம். ப்ராப்பர் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லாத டாக்டர்கள் மட்டுமே நம்ம நாட்டில் 57.3%. ஒரு வருஷத்தில் இந்தியாவில் நடக்கிற மெடிக்கல் எரர்ஸ் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 52 லட்சம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற பற்றாக்குறை வசதியின்மையே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட growthக்கு காரணம்னு இந்த படத்துல புள்ளி விவரங்களோட பேசியிருந்தாரு விஜய். நம்ம நாட்டோட நம்பர் 1 அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. என்னடா காரணம்னு கேட்டா 2 வருஷமா அதை சப்ளை பண்றதுக்கு பணம் பாக்கி. ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயம்தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஊர்ல இன்னைக்கு கிட்னி திருட்டு விவகாரம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இப்போ சிபிஐ விசாரணையில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். மெடிக்கல் சிஸ்டம் எப்படி பிசினஸா மாறிடுச்சுங்கிறத பத்தியும் மெர்சல்ல விஜய் பேசியிருந்தது இன்னைக்கும் அப்படியே பொருந்தது. எல்லா துறையில தான் தப்பு நடக்குது. ஆனா மருத்துவத்துல நடக்கிறதுக்கு பேரு தப்பு இல்லை, நம்பிக்கை துரோகம். துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. கள்ள ஓட்டுங்கிறது நம்ம நாட்டில் எத்தனையோ முறை நடந்திருந்தது நிறைய நியூஸ்ல பார்த்துருப்போம். அப்படி கள்ள ஓட்டால நம்ம ஓட்டு போயிருச்சுன்னா அடுத்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் இவ்வளவு நாள் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். 49O பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா செக்ஷன் 49P பத்தி விஜயோட சர்க்கார் தான் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போச்சு. இது 49P இந்தியன் எலெக்ஷன் லா 49P படி ஒருத்தருடைய ஓட்டு கள்ள ஓட்டா போடப்பட்டிருந்தா அவருக்கு பேலட் ஓட்டுன்னு ஒன்று கொடுத்து அவருடைய ஓட்டை போட அனுமதிச்சிருக்கணும். ஒவ்வொரு குடிமகனோட ஓட்டும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தளபதி பேசின வசனம் பாமர மக்களுக்கும் புரியுற வகையில இருந்துச்சு. ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம்தான் சார். அமெரிக்காவில் தாய்மொழி இங்கிலீஷா ஜெர்மனான்ற ஓட்டெடுப்பு நடத்தினப்போ ஒரே ஒரு ஓட்டில் தான் சார் இங்கிலீஷின் முடிவாச்சு. பிரான்ஸ்ல ராணுவ ஆட்சியா மக்களாட்சியான்ற ஓட்டெடுப்புல ஒரு ஓட்டில் தான் மக்களாட்சியின் முடிவானது. ஹிட்லர் நாஜி படையோட தலைவரானது ஒரு ஓட்டுல. நாட்டுல சட்டம் ஒழுங்குல என்னதான் அநியாயம் நடந்தாலும் கடைசியா சட்டத்து மேல இருக்கிற ஒரே நம்பிக்கை தான் மக்களோட கடைசி நம்பிக்கையா இருக்கும். இதை பத்தியும் இந்த படத்துல விஜய் பேசியிருந்தாரு. அது இன்னைக்கு கரூர் கேஸ் சிபிஐக்கு மாத்தி போட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பு உத்தரவுக்கும் பொருந்தும். ஜனநாயகம் இன்னும் சாகலன்ற நம்பிக்கை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல்லையும் அப்பப்போ கிடைக்கிற நியாயமான தீர்ப்புனாலையும் தான் கொஞ்சமாவது மிச்சம் இருக்கு. இவங்க மாதிரி கீழ்த்தனமான ஆளுங்கனால இந்திய ஜனநாயகத்துக்கு மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிடக்கூடாது மை லார்ட். சர்க்கார் படத்துல 49P மட்டும் இல்லாம நிறைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசியிருந்த விஜய் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விவசாயம் மீனவர்களோட பிரச்சனைகளையும் பேசியிருந்தாரு. புதுக்கோட்டை ஊருக்கு போனது ஆசை. ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைல அங்க இருக்கவங்கள இங்க ஓடி வராங்க. நான் திருநெல்வேலி கந்துவட்டி பிரச்சனை, நான் செங்கல்பட்டு கூலிப்பட பிரச்சனை, நான் தஞ்சாவூர் மீத்தேன், நாங்க காஞ்சிபுரம் மணல் கொல்ல, காவேரி தண்ணி வரல. 32 டிஸ்ட்ரிக்ட்ல 32 பிரச்சனை. சொந்த ஊர்லயே அகதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் பொறுத்தா உடம்புல இருக்கிற துணியை கூட உருவிடுவானுங்க. எது எப்படியோ இங்க பிராண்டா மாறி போன சிலர் தளபதியோட அரசியல் வருகைக்கு அப்புறம் அள்ளு விடுறத பார்க்க ஃபுல் என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கு. பிராண்டிங் அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். விஜய் லியோ வாரிசு மாதிரி இன்னும் ஒரு 10 படங்கள்ல நடிச்சு அசால்ட்டா 500,000 கோடிகள் சம்பாரிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே நமக்காக இவ்வளவு அன்பை கொடுத்துட்டு இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் தான் வரக்கூடிய பிரச்சனையை பத்தி யோசிக்காம படங்கள்ல மக்களுக்கான குரலா நிறைய பேசியிருக்காரு. இனிமேல் நேத்து அரசியலுக்கு வந்தவர் நடிகனுக்கு என்ன தெரியும்னு சொல்றவங்க கிட்ட விஜய் எப்போவே வந்துட்டாருன்னு இந்த வீடியோவை காட்டுங்க. அவர் இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல பல வருஷமா அவரை பாசமா பாக்குற மக்களுக்கு குடும்பத்துல ஒருத்தரா தான் இருக்காரு. ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே. உங்களோட இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல.